நன்றி. இலக்கிய வெளிக்கு நான் புதியவன். அதிலும் அதிகமாக இந்த இலக்கிய கருத்தாடல்களிலே நான் கலந்து கொள்வது குறைவு. கூடுதலாக அரங்குசார் விடயங்களோடு என்னுடைய கவனத்தை அதிகம் செலுத்துவதனால், ஆனால் இது ஒரு நண்பர் ரமேஷினூடாக எனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். நாட்டுக்கூத்து கலாநிதி பூந்தான் யோசிப்பு பற்றி அகஸ்தியர் ஐயா எழுதிய அந்த நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கருத்தை முன்வைக்குமாறு அவர் என்னோடு உரையாடியதன் விளைவாகத்தான் இந்த இலக்கிய வெளி கருத்தாடலிலே இணைந்திருக்கிறேன். எனவே இதை ஒருங்கிணைக்கின்ற தானா சிவபாலு ஐயா அவர்களுக்கும் இதிலே கருத்துரை வழங்கிய மூசி கந்தையா, சூனா குணேஸ்வரன், சீனா ரமேஷ், என்னும் ஜேசீலன் ஆகிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதலிலே ஏற்கனவே புதுக்குடியிருப்பு போய் வந்ததனாலே நான் உடனடியாக இதோடு உரையாட முடியவில்லை, மன்னிக்கவும். நான் இந்த உரையாடலை செவிமடுத்த இதை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் உங்களுடைய அயலூர் தான், சரவணையைச் சேர்ந்தவர் அகில் சாம்பசிவம் அவர்கள். இல்ல, நான் உங்களை பற்றிய குறிப்பு, நான் அகில் பேசுறேன். உங்களை பற்றிய குறிப்பை நண்பர் ரமேஷ் அனுப்பியிருந்தார். அப்போ அதில் கிடந்தது நாரந்தனி என்று. அப்போ நான் அடடா நம்ம பக்கத்து ஊர்க்காரன் என்று நான் சொன்னேன். நான் சரவணன். நன்றி. நான் உண்மையா இப்ப ஏற்கனவே உரையாடிய எஸ் அகஸ்தியர் அவர் பற்றினதான எழுத்துக்கள் தொடர்பான இந்த விவாதங்கள் எனக்கு ஆச்சரியம் என்றால், நான் உண்மையாக மிகப்பெரிய வாசகன் என்று சொல்ல முடியாது. வாசிப்பது என்பது என்னுடைய குறிப்பாக நான் நாடக கலையோடு அதிகம் ஈடுபடுவதனாலோ என்னவோ அகஸ்தியர் ஐயா பற்றி முன்னாலே அதிகம் நான் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த பூந்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான அவருடைய நூல் என்னிடம் அது நீண்ட காலமாக இருக்கிறது. அதை பல தடவைகளை நான் பார்த்தும் இருக்கிறேன். அதை எழுதியவர் அகஸ்தியர். அவர் ஒரு முக்கியமான எழுத்தாளர் என்ற ஒரு விடயம் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு தொடக்கமாக அந்த நேரத்திலே இதை வெளியீடு செய்த நவரச நாட்டுக்கூத்து கலாமன்றம் அவரை பற்றி பதிவு செய்த ஒரு சிறிய குறிப்புரை, அதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விளைகிறேன். 1947 கவிதையில் ஆரம்பித்த இவர் 300 சிறுகதைகள், 9 குறுநாவல்கள், 9 நாவல்கள், 40 வானொலி மேடை நாடகங்கள், உலகத் தலைவர்களின் 40 வாழ்க்கை சித்திரக்கதைகள், 2 ஹாஸ்ய நாடகங்கள், பிரமுகர் பேட்டி உத்தியில் 15 சிருஷ்டிகள், 100 இலக்கிய சித்தாந்த விமர்சன கட்டுரைகள், ஒரு நூற்றாண்டின் 2 தமிழ் நாவல்கள் என்ற ஒப்பாய்வு கட்டுரை, 70 குட்டி உருவக கதைகள், உணர்வுற்றுருவ சித்திரம் என்ற 10 பரிசோதனை கதைகள், இப்படியெல்லாம் இதுவரை எழுதியுள்ளார். இருளினுள்ளே 3 குறுநாவல் தொகுப்பு, நீ 7 ஊற்றுருவ சித்திரங்களின் தொகுப்பு, திருமணத்திற்காக ஒரு பெண் காத்திருக்கிறார் நாவல், மண்ணில் தெரியுதொரு தோற்றம் நாவல் ஆகிய நூல்கள் வெளிவந்துள்ளன. ஈழத்தின் சகல பத்திரிகைகள் சஞ்சிகைகளிலும் 14 புனை பெயர்களிலே எழுதி வரும் அகஸ்தியர் தாமரை, கலைமகள், தீபம், எழுத்து, கண்ணதாசன் ஆகிய இந்திய இலக்கிய சஞ்சிகளிலும் எழுதி வருகிறார். தாமரை 1970 இவரில் உருவப்படத்தை முகப்பட்டையிலே போட்டு இந்தியாவிலே கௌரவித்தது. 1963, 64, 68 ஆண்டுகளில் வானொலி, இலங்கை எழுத்தாளர் சங்கம், ஈழநாடு ஆகிய ஸ்தாபனங்கள் நடத்திய சிறுகதை நாவல் போட்டிகளில் 1ஆம் 2ஆம் பரிசுகளை பெற்றுள்ளார். சோவியத் சிங்கள மொழியிலும் இவர் கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கர்நாடக சங்கீதம், மிருதங்கம், நாட்டுக்கூத்துக்கலை, நடித்தல், பாடுதல் ஈடுபாடுள்ளவர். இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இலங்கை மக்கள் எழுத்தாளர் முன்னணி ஆகிய இலக்கிய ஸ்தாபனங்களின் தலைமை பீடத்தினர். 29/8/1926 ஆனக்கோட்டை சவரிமுத்து அன்னம்மா தம்பதிகளின் 3வது புதல்வராக பிறந்த அகஸ்தியர் 5/2/55 அன்னை இல்லம் கீரிமலை அக்னேஷ் நவமணி என்னும் பெண்மணியை திருமணம் புரிந்தார். நவஜோதி, நவஜயா, நவஜகனி என்னும் புதவிகளும் நவஜீவா என்ற புத்திரரும் இருக்கின்றனர் என்று இந்த நவரச நாட்டுக்கூத்து கலாமன்றம் இவரை பற்றி பதிவு செய்கிறது. அப்ப இதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த எழுத்துக்களை வாசிக்கவில்லை. எனக்கு இன்று எனக்கு உண்மையிலே கிடைத்த ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏற்கனவே நண்பர்கள் இவர் பற்றி கூறிய பல்வேறுபட்ட கருத்துக்களை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதை உண்மையாக அவரை பார்க்கின்ற போது ஒரு இடதுசாரி சிந்தனையாளன், மார்க்சிய எழுத்தாளன், ஒரு யதார்த்த எழுத்தாளன், முற்போக்கு இலக்கியவாதி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இவர் ஒரு
நாட்டுக்கூத்து கலைஞனுடைய வரலாற்றை ஏன் எழுதப் புகுந்தார் என்றது எனக்கு ஒரு கேள்வியாக எழுந்து நிற்கிறது. நவரச நாட்டுக்கூத்து கலாமன்றத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று இவர் அதனை நூலாக எழுதியிருக்கிறார். அவை ஒரு பல்வேறு இலக்கியங்களை படைத்த இவர் இந்த கலைஞருடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் என்று ஏன் நினைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்திருந்தது. ஆகவே அதை நான் தேடிய போதுதான் இவர் அடிப்படையிலே ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறார். இந்த கொள்கைகளுக்கு அப்பால், சித்தாந்தங்களுக்கு அப்பால் அவர் கலையோடு வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அது இந்த சித்தாந்தங்களுக்கு அப்பால் அவரிலே ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தி இருக்குமோ என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அவர் சொல்றார், எழுத்துலகில் காலடி வைக்கும் முன்பு சின்னஞ்சிறு பராயத்தில் இருந்தே கலையார்வம் கொண்டு அதனை பெற வழி திறவாமல் அலைந்து திரிந்து பின் மடை திறந்தாற்போல் மக்கள் மத்தியிலே சென்று நான் பெற்ற அனுபவங்கள் என்னுள் கிளந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஈழத்து கலையுலகில் சிறந்த கலைஞர்கள் பலரின் கலையுலக வாழ்க்கை வரலாறுகளை, குறிப்பாக நாட்டுக்கூத்து கலைஞர்களின் கலையுலக வாழ்க்கை வரலாறுகளை எழுதச் சித்தங்கொண்டிருந்த நேரத்தில் எழுத்துத்துறையில் படைப்பிலக்கியவாதியாகவும் உள்ள நான் நமது சித்தாந்த கருத்தினில் முற்றிலும் மாறுபட்ட முதுபெரும் நாட்டுக்கூத்து கலைஞர் பூந்தான் யோசேப்பு அவர்களின் கலையுலக வாழ்க்கை வரலாற்றையே முதலாக எந்த ஓர் பஞ்சப்பாடுமின்றி ஒரு முன்மாதிரிக்காக எழுதினேன். கருத்து முரண்பாடுகள் மாறுவன, பின் பாசப்பிணைப்பாகவும் இணைந்து கொள்வன. ஆனால் வரலாறுகள் மாறாதன, மாறுவன வரலாறுகள் ஆகா. எனவேதான் வரலாறுகள் சரித்திரவியல்பாக சத்திய தரிசனங்களாக திகழ வேண்டும் என்கிறேன். அப்ப அவர் எழுதுறதுக்கான நோக்கத்தை குறிப்பிட்ட அதே வேளையில சிறுபராயத்திலிருந்தே கலைஞர் பூந்தானே அறிவேன். அவர் நடித்த நாடகங்கள், மேடையேற்றிய நாடகங்கள், நாடகங்களுக்காக அவர் புரிந்த பரித்தியாயங்கள் அனைத்தையும் ஓரளவு அவர் அனுபவித்தும் அறிந்தும் வைத்துள்ளேன். அக்காலம் எனது தந்தை, சகோதரர்கள், இனபந்துக்கள், நண்பர்கள் ஆகியோர் கலையார்வம் கொண்ட கோஷ்டி போல் இருந்தனர். நாரந்தனை பூந்தான் யோசேப்பு, குருநகர் செம்பன், பாஷூர் அந்தோனி, பாஷூர் அருளானந்தம், குருநகர் பக்கிரி சின்னத்துரை போன்ற கலைஞர்களின் நாடகங்கள் என்றால் காலையிலே ஆரவாரித்து விடுவர். அவர்கள் கிளம்பும் போது சிறுவன் நானும் கூடவே கிளம்புவேன். இந்த வயதில் உதுகளை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கூறி என் தாயார் என்னை தடுப்பா. நான் அழுது சிணுங்கி எப்படியோ காரியத்தை சாதித்து விடுவேன். தந்தையின் வேக நடைக்கு என் நடை பறியாவிடின் என்னை தூக்கி தமது தோள்களிலே சுமந்து கொட்டகை வர கூட செல்வார். பூந்தான் நாடகம் பார்க்க அப்படியொரு ஆவல். இக்கலையை 55 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்த முதுபெரும் அற்புத கலைஞரான முதல்வர் நாட்டுக்கூத்து கலாநிதி நடிகவேந்தன் பூந்தான் யோசேப்பு அவர்களின் நாடகங்கள், நடிப்பாற்றல், பாடுந்திறன் ஆகியவற்றில் நான் வசமிழந்து மோகலாகிரி கொண்டது ஒன்றும் மிகையல்ல. இது எந்த கலை எனக்கும் இயல்பாக உண்டாகும் நிலைப்பாடே. இப்படியாக அவர் தம் கலைத்திறனில் மோகலாகிரி கொண்ட நான் இப்பெரும் கலைஞனின் கலையுலக வாழ்க்கையை பற்றி முதலாக எழுதுவதே பொருத்தம் என்பது எனது கருத்து. இப்பணிக்கு பின் பல நாட்டுக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எழுதவுள்ள எனக்கு கலைஞர்கள் மட்டுமன்றி மக்களும் ஆதரவு தருவார்களாக. அப்ப இதிலே நான் கண்டுகொண்ட உண்மையான விடயம், அவருடைய அந்த சித்தாந்தங்களுக்கு அப்பாலே கலையை அவர் நேசித்தார். அதுவும் அவர் தன்னுடைய கிராமம், அயல் கிராமங்கள் எல்லாம் சிறிய வயதிலிருந்தே சென்று பார்த்த இந்த கூத்து கலைகளோடு அவருக்கு மிகப்பெரிய பரிச்சயம் இருந்திருக்கிறது. ஆகவே அதை அவர் ரசிகனாக ரசித்து கொண்டு வருகிற போதுதான் இந்த கலைஞர்கள், நானே என்னுடைய சிறிய வயதிலே நாங்கள் நாரந்தனையிலே பூந்தான் யோசேப்பினுடைய பல கூத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய பேத்தியாரோடு சென்று. அப்ப அந்த அனுபவங்கள் எங்களுக்கே இருக்கிறது. அப்ப அந்த பாலிய வயதிலே அவருக்கு இருந்த அந்த கலை சார்ந்த ஆர்வம்தான் இந்த வரலாற்றை எழுதுகின்ற ஒரு பணியை அவருக்கு தூண்டி இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு கூறியிருந்தாலும் அவருடைய இந்த முதலாவது பகுதியிலே கலையின் விளைநிலம் என்ற தலைப்பிலே அவர் எழுதுகின்ற அந்த முன்கட்டுரை, குறிப்பாக இந்த பூந்தாரை பற்றி அவர் எழுதுவதற்கு முன்னர் அதற்குள்ளே அவருடைய சிந்தனைகள் வருகின்றது. எவ்வாறு முதலாளித்துவ காலகட்டத்திலே கலைகள் அவர்களுக்கு பணி செய்கின்றவையாக இருந்தன, பின்னர் பிரபுத்துவ காலத்திலே அது எப்படி வந்தது,
என்றெல்லாம் வந்து கலைஞர்கள் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்ற அந்த கருத்து நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் இதற்குள்ளே கொண்டு வருகிறார். அப்ப இதற்குள்ளே அவருடைய சிந்தனைகள் வந்து பின்னர் தான் அவர் பூந்தான் யோசிப்பை நோக்கி வருகிறார். ஆகவே இந்த முதலாவது அவர் இந்த நூலை எழுதியதற்கான காரணம் எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்குகிறது. இந்த நூலை முதலில் பார்க்கின்ற போது இது பூந்தான் ஜோசேப்பினுடைய 76 வயதிலே அவருக்கு இப்படி ஒன்று வெளியிட வேண்டும் என்று அவர்களுடைய அந்த நவரச நாட்டு கூத்துக்கலாம் என்ற கலைஞர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பூந்தான் ஜோசேப்பும் தன்னுடைய கூத்தினுடைய அனுபவங்களை குறிப்புகளாக எழுதி வைத்திருந்திருக்கிறார். எனவே அவர் எழுதி வைத்திருக்கிற குறிப்புகளை நூலாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர்கள் செயல்பட்ட போது அதை அவரே எழுதுவது பொருத்தமல்ல என்ற கருத்து வந்தபோது இதை அறிந்த அகஸ்தியர் அவர்கள் தானே சென்று நான் அதை எழுத வேண்டும், நான் எழுதுகிறேன் என்று கேட்டு அந்த குறிப்பை வைத்துக்கொண்டும் அவரோடு உரையாடியும் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இது உண்மையிலேயே அந்த பூந்தான் ஜோசேப் என்ற ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை என்று நான் கருதுகிறேன். அப்போ 1981ஆம் ஆண்டு இது நூலாக வெளிவந்திருக்கிறது. நவரச நாட்டு கூத்து கலாமன்றம் வெளியிட்டிருக்கிறது. ஆசீர்வாத அச்சகத்திலே இது பதிக்க பெற்றிருக்கிறது. ரமணி இதனுடைய இந்த முகப்போவியத்தை வரைந்திருக்கிறார். இதிலே ஆசியுரையை அப்போதைய ஆயர் தியோபிள்ளை ஆண்டகை எழுதியிருக்கிறார். அணிந்துரையை பேராசிரியர் சுனா வித்யானந்தனும் சொக்கலிங்கமும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு வாழ்த்து கவியை கவிஞர் ஜாழ்ஜேயும் எழுதியிருக்கிறார். வெளியீட்டுரையை இந்த நவரச நாட்டு கூத்து கலாமன்றத்தினுடைய செயலாளரான பிரான்சிஸ் ஜெனம் எழுதியிருக்கிறார். அதிலே கலைஞர் பூந்தானுடைய உரையும் இருக்கிறது. நூலாசிரியர் உரையுமாக 118 பக்கங்களிலே அமைந்த ஒரு புத்தகமாக இது இந்த நேரம் வந்திருக்கிறது. 41 உபதலைப்புகளோடு இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த பூந்தான் ஜோசேப்பினுடைய கலை உலக வாழ்க்கை வரலாறு என்று பார்க்கிற போது முதல்ல எனக்கு இந்த பூந்தான் ஜோசேப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதுவும் கரையோர பிரதேசம் மட்டுமன்றி பல பிரதேசங்களிலே செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு மிக முக்கியமான கூத்து வடிவம் தென்மோடி கூத்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த கத்தோலிக்க கூத்துக்கள் தான். இந்த கூத்துக்களை கிராமமாக நீண்ட காலமாக பாரம்பரியமாக ஆடி வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூத்துக்கலைக்கு ஒரு உச்சத்தை, ஒரு உயர் கௌரவத்தை ஏற்படுத்தியவர் அமரர் பூந்தான் ஜோசேப் அவர்கள். அவரை பற்றி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அறிந்த அளவிலே அவர் இந்த கூத்துக்கலைக்கு செய்த பணி என்பது மிக அபரிதமானது. முதலாவது, அவர் ஒரு மிகச்சிறந்த கூத்து கலைஞனாக இருந்திருக்கிறார். ராசபாட் என்று சொல்லப்படுகிற அரச பாத்திரங்களை மிகச்சிறப்பாக செய்கின்ற, நாங்கள் சிறிய வயதிலே அதை பார்த்திருக்கிறோம், இப்போதும் எங்களுடைய கண்களிலே அது நிற்கிறது. அவர் வரவு தெருக்களை பாடி அந்த சிம்மாசனத்திலே போய் ஏறி அந்த செங்கோலை வேண்டி குத்துகின்ற போது வருகின்ற அந்த அழகு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அழகு என்று சொல்லலாம். ஆகவே ஒரு மிகச்சிறந்த கூத்து கலைஞனாக ராசபாட் பாத்திரங்களை ஏற்று முழிரவு கூத்திலுமே, கூத்துக்களிலே முழிரவிலே பலர் ஒரு பாத்திரத்தை பலர் சேர்ந்து நடிப்பார்கள். அப்ப இதிலே அவர் தனி பாத்திரமாக கூட நடித்திருக்கிறார். அப்ப அவ்வாறான ஒரு சிறந்த நடிகன். எல்லோரும் பூந்தாரை ராசபாட்டண்டா பூந்தாரை என்று உதாரணமாக சொல்லுகிற அளவுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான கலைஞனாக இருந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒரு முக்கியமான அண்ணாவி. பல கலைஞர்களை எல்லாம் இணைத்து பலருக்கு கூத்தை பயிற்றுவித்து கூத்தை பழக்கி இருக்கிறார். ஏறத்தாழ 70 கிராமங்களிலே சென்று அவர் கூத்தை பழக்கி இருக்கிறார். 2000க்கும் மேற்பட்ட தடவைகளில் அவருடைய கூத்துக்கள் அரங்கேறி இருக்கின்றன. நாங்கள் வடமராட்சி பக்கங்களிலே போனால் அங்கிருக்கின்ற அண்ணாவிமார் கலைஞர்கள் எல்லாரும் தங்களுடைய குரு என்று சொல்வது பூந்தான் ஜோசேப் தான். அந்த அளவுக்கு அவர் பல இடங்களிலே பயணம் செய்து இந்த கூத்தை மேடையேற்றி இருக்கின்றார். அடுத்தது, இந்த கூத்தை வானொலி, இலங்கை வானொலியிலே கொண்டு சென்று போடுவிக்க வேண்டும் என்று அரைமணித்தியாலமாக அதை சுருக்கி அங்கிருந்தவர்களோடு அவர் உரையாடி தென்மோடி கூத்தை இலங்கை வானொலியிலே ஒலிபரப்பு செய்கின்ற ஒரு பணியை அவர் மிகச்சிறப்பாக மேற்கொண்டு, அதனாலே இந்த கூத்து உண்மையிலே இலங்கை வானொலியிலே பல காலம் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல,
குறிப்பாக இந்த கூத்திலே பல மாற்றங்களை செய்தார். உதாரணமாக நேர சுருக்கம். விடிய விடிய ஆடப்படுகின்ற கூத்துக்களையே அவர் அதிகம் பழக்கி இருந்தாலும் பாடசாலைகளுக்கு சென்று அரை மணி நேர 1 மணி நேர கூத்துக்களை மாணவர்களுக்கு பழக்கி இருக்கிறார். இது 60களிலேயே நடந்திருக்கிறது. 61ஆம் ஆண்டே சார்ல்ஸ் மகா வித்தியாலயத்திலே அவர் பழக்கிய அந்த அது பற்றின தகவல் இருக்குது. அப்போ 60களிலேயே அந்த கூத்தை மிக சுருக்கி மாணவர்களுக்கு செய்த விடயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அண்ணாவி கூத்துக்களை அவர் மேடையேற்றியது. அப்போ இது நான் நினைக்கிறேன் அண்ணாவி கூத்தன்னு முன்பு இருக்கவில்லை. அது இசை நாடக மரபிலே ஸ்பெஷல் நாடகம் என்ற ஒரு போக்கு இருந்தது. அதாவது பல நாடக குழுக்கள் இருப்பார்கள், அதிலேயே மிகச்சிறப்பாக அந்த காட்சியை செய்யத்தக்க கலைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு இடத்திலே கொண்டு வந்து மேடையேற்றுவார்கள். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பும் அதிகமான மக்களும் வந்து பார்வையிடுவார்கள். ஏன் அப்படியான ஒன்றை கூத்தில் செய்யக்கூடாதுன்றவர் நினைத்து பல பிரபல்யமான அண்ணாவிமார்களை எல்லாம் ஒரு கூத்திலே இணைக்கின்ற ஒரு மரபை உருவாக்கி இருக்கிறார். அப்போ கிராமத்திலே அண்ணாவிமார்கள் எப்போதுமே தங்களை தவிர பெரிய அண்ணாவி இல்லை என்று சொல்லுவார்கள், மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்களை ஒன்று சேர்ப்பது என்பது சரியான கடினமான பணி. ஆனால் இவர் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து பல கூத்துக்களை, சங்குலியன், மனம்போல் மாங்கலியம், கருங்குயில் குன்றத்து கொலை, எஸ்தாக்கியார் போன்ற பல கூத்துக்களை அண்ணாவி கூத்துக்களாக மேடையேற்றியிருக்கிறார். அதாலே அந்த கூத்துக்கள் ஒரு போட்டித்தன்மையாக மாறும். பாடுகிறவர்கள் தங்களுடைய குரல் வன்மையோடு பாட வழிக்கிட போது அது உச்சமான ஒரு இடத்தை பெற்றதாக, அதனாலே அந்த கூத்துக்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற கூத்துக்களாக இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, நவரச நாட்டு கூத்து கலாமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அதற்கூடாக தொடர்ச்சியாக கூத்துக்களை மேடையேற்றி வந்திருக்கிறார். அது மட்டுமன்றி கூத்துக்கள் புதிதாக எழுதுவதற்கு தூண்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த சங்கிலியன் கூத்து, சங்கிலியனுடைய கிறிஸ்தவ கூத்து கலைமரவிலே இருந்து மாறி வரலாற்று கதைகளை கொண்டு வருவதற்கு முற்பட்டிருக்கிறார். அதிலே சங்கிலியனுடைய கதையை மாதகளைச் சேர்ந்த புலவர் சூசப்பிள்ளை அவர்களிடம் வழங்கி அதனை கூத்தாக பாடியிருக்கிறார். அதற்கு அவருக்கு அந்த காலகட்டத்திலேயே நிதி உதவியை கொடுத்திருக்கிறார். அதே போல அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர் என்றதுக்கு இன்னொரு ஆதாரம், அவர் அந்த நாவல்கள் அதிகம் வாசித்த வகையில் கருங்குயில் குன்றத்து கொலை என்ற அந்த நாவலை கூத்தாக ஆக்குவதற்காக அதையும் புலவர் சூசப்பிள்ளையை கொண்டு எழுதி அதை கூத்தாக பழக்கியிருக்கிறார். புதிய கூத்துக்களை எழுதுவதிலே அவர் காட்டிய ஆர்வம். அடுத்தது கூத்துக்களை புதிதாக பதிப்பிப்பதற்கு அவர் காட்டிய ஆர்வம். அவரோடு ஏற்கனவே மிக நண்பர்களாக இருந்த ஆசீர்வாதம் ஆசிரியர் தோண்டி அவருக்கு கூடாக இந்த ஆசீர்வாதம் அச்சகத்திலே கூத்துக்களை பதிப்பு செய்வதற்கு தோண்டியிருக்கிறார். அதில் உண்மையிலே எஸ்தாக்கிய தேவசகாயம் பிள்ளை, விஜய மனோகரன், மனம்போல் மாங்கலியம் போன்ற கூத்துக்கள் இவ்வாறு பதிப்பு செய்யப்பட்டன. அப்போ இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியலையே நாங்கள் பூந்தான் யோசிப்பு செய்த பணிகள் என்று நாங்கள் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே நாங்கள் அறிந்த வகையிலே இப்போது இருக்கிற காலத்தை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இவை ஒரு நூலாக ஆவணப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் இவை எவற்றையுமே நாங்கள் இன்று அறிவதற்கான சந்தர்ப்பம் என்பது மிக குறைவு. அது இல்லாமல் போயிருக்கும். என்ற பல தகவல்கள் கூத்துக்கள் அரங்கோடு அழிந்துவிடும். ஆடியவர்களும் காலப்போக்கிலே இறந்து விடுவார்கள். எங்களுக்கு குறிப்பாக இந்த யுத்த காலத்திலே இரவு பொழுதுகள் இல்லாத சூழல்களில் எல்லாம் கூத்துக்கலைகள் இல்லாமல் போயிருக்கின்றன. ஆகவே ஒரு சந்ததி இடைவெளியே இப்போது வந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழலிலே எங்களுக்கு இன்று இந்த யாழ்ப்பாண தென்மோடி கூத்து மரபு என்றால் நாங்கள் இனங்காட்டக்கூடிய ஒருவராக பூந்தான் யோசேப்பை முன்வைக்கலாம். அதற்கு எங்களுக்கு வழிகாட்டி இருப்பவர் அகஸ்தியர் அவர்கள். ஆகவேதான் இந்த பூந்தான் யோசேப்புவை அவர் ஆவணப்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம், அவருடைய கூத்துக்களை பார்த்திருக்கிறார். அதான் அவருடைய நடிப்பிலே அவர் உண்மையிலே அசந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய அந்த குறிப்புகளையும் வைத்துக்கொண்டு அவரோடு நேரடியாகவும் உரையாடி இந்த நூலை எழுதியிருக்கிறார். அப்போ பெயர் வைத்திருக்கிறார் நாட்டுக்கூத்துக்கலாநிதி பூந்தான் யோசேப்பு, கலையுலக வாழ்க்கை வரலாறு என்று அவர் இதை பதிவு செய்து கொண்டு, அப்போ இதற்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது போல 41 உபதலைப்புகள் இதற்குள்ளே வருகின்றன. அந்த தலைப்புகளுக்குள்ளாலே அநேகமாக ஆரம்பத்திலே அவருடைய ஆரம்பகால கூத்திலே அவர் எவ்வாறு முதலாக நடிக்க தொடங்கினார் என்றதில் இருந்து அது படிப்படியாக ஓரளவுக்கான வரலாற்று ஓட்டத்தோடு போனாலும் சற்று முன்பின்னாக சில வரலாறுகள் நினைவூட்டல்களாக பின்னுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே அது வந்து பூந்தான் யோசேப்பு அவர்களினுடைய அந்த கலையுலக வாழ்க்கையிலே அவர் சாதித்த பல விடயங்களை இவர் ஆக்கியிருக்கிறார். இப்போ குறிப்பாக இருந்த விடயங்களை எல்லாம் உண்மையிலேயே இவர் தன்னுடைய மொழி சிறப்பினாலே
மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் இதை ஒரு ஒரு நாவலை வாசிப்பதைப் போல அல்ல ஒரு கதையை வாசிப்பதைப் போல வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வரலாற்றை வாசிக்கின்ற உணர்வு அல்ல. இது ஒரு ஆர்வமாக நாங்கள் வாசிக்கக்கூடிய வகையிலே அதனுடைய தலைப்புகளை அவர் இடுவது உண்மையிலே அது ஒரு மிக முக்கியமானது. உதாரணமாக பார்த்தால் பேதமொழித்து கலை பாலம் அமைத்த பூந்தான், சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது. அப்போ இப்படியெல்லாம் அந்த அந்த உபதலைப்புகள் வந்து மிக கவர்ச்சிகரமான உபதலைப்புகள். பூந்தான் கூத்தில் மீண்டும் புகுந்தான். அப்போ உடனே வாசிப்பவர்களுக்கு ஒரு தூண்டுதலை தரத்தக்க வகையிலே அந்த உபதலைப்புகளுக்கு ஊடாக இந்த நூலை அவர் யாத்திருக்கிறார். இதற்குள்ளே பல அந்த பூந்தான் ஜோசப்பினுடைய வரலாற்றை அவர் சொல்லுகின்ற அதே வேளைகளில் அந்த காலகட்டத்தில் இருந்த சில தகவல்களையும் அது இவர்தான் முன்வைக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அதை பூந்தான் ஜோசப் கொடுத்திருப்பதற்கான சந்தர்ப்பம். உதாரணமாக தமிழ்நாட்டு கலைஞர்களின் கொட்டகை கூத்து அது இதுக்கிடையிலே வரும். அப்போ இந்த இவருடைய கூத்துக்கள் போய்க்கிருந்த காலத்திலேயே தமிழ்நாட்டிலே இருந்து வருகை தந்து கொட்டடி கருத்தார் மற்றது புத்துவாட்டியார் மடுவம் போன்றவற்றிலே வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்நாடக சங்கீத இசையை அடிப்படையாக கொண்டு சென்ற அந்த இசை நாடக கலைஞர்களுடைய வருகை, அவர்கள் இங்கே இசை நாடகங்களை மேடையேற்றிய வரலாறுகள் அதெல்லாம் இடைக்குள்ளே வந்து போகிறது. அப்போ அந்த அவருடைய வரலாறை சொல்லுகின்ற அதே வேளையிலே தான் அறிந்த அந்த வரலாற்றோடு இணைந்த பல்வேறு விடயங்களையும் சொல்லி கொண்டு போகிறார். ஆர்வத்துக்காக இந்த பூந்தான் ஜோசப்பு சில இடங்களில் அவர் சிறப்பாக நடித்த தன்னை கவர்ந்த சில பாடல்களையும் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அப்போ இடையிலே கூத்து பாட்டுகள் சிலது வருகிறது, இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்போ வரலாற்றை கொண்டு அப்போ இவருடைய இந்த மொழி சிறப்பினாலே இதை வாசிக்கிற தூண்டுதல் எங்கள் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. மற்றது இதிலே நான் நினைக்கின்றேன் பூந்தார் கொடுத்த தியதி தகவல்களாகத்தான் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாம் அவர் வடிவாக ஒழுங்குபடுத்தி அவருடைய வாழ்க்கையே ஒரு முழுமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல முடியும். இதை உண்மையாக நான் இதை பற்றி அந்த அறிந்த தொடக்கங்கள் 1991ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். இது பற்றி அதாவது பூந்தான் ஜோசப்பினுடைய 10வது ஆண்டு நினைவாக யாழ்ப்பாண ஆசன கோயிலே எஸ்தாய்க்கியார் நாட்டு கூத்து மேடையேற்றப்பட்டது. அப்போ அந்த மேடையேற்றத்திலே அவருக்கான ஒரு குருசரணம் என்று ஒரு சிறிய நூல் வெளியிடப்பட்டது. எனக்கு இப்போது ஞாபகமாக இருக்கிற அந்த நூலிலே ஒரே ஒரு கட்டுரையை எழுதியது மட்டுமல்ல, அதிலே அது பற்றி பேசிய அமரர் காரசுந்தரம் பிள்ளை அவர்கள் இதிலே இவர் கலைஞரை பற்றி கொஞ்சம் புழுகி எழுதியிருக்கிறார் என்றது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்போ அங்கே இருந்தவர்களே எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அவர் இப்படி சொல்லுவார், அவர் இதை விட எவ்வளோத்தை செய்தவர் எல்லாம் இதில் வரையில்லை என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இதிலே நான் பார்த்தபோது எவ்வாறு இவர் அதில் நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதை இவரே சொல்லுகிறார். வரலாறு என்பது நிதர்சனத்தின் வெளிப்பாடு, அது கற்பனையின் தரிசனமாக இருப்பதில்லை. கற்பனை தரிசனமாக அது இருக்கவும் முடியாது. கற்பனையின் தரிசனமாக அமையுமாயின் அது வரலாறாக இருக்கவே முடியாது. சமீப காலமாக ஈழத்து கலை இலக்கிய வரலாறு எழுதிய பலர் உண்மைகளை நெகிழ்த்தி தமது விருப்பு வெறுப்பு புறக்கணிப்பு என்கின்ற பாதகங்களை புரிந்து தமது கற்பனை வளம் சேர்த்து கூட்டி குறைத்தும் மறைத்தும் மறந்தும் விதந்தும் நிராகரித்தும் எழுதி குவித்து ஈழத்து கலை இலக்கிய உலக வரலாற்றையே எந்திர ரீதியாக நோக்கி மிக திறமையாக மறைத்து புரட்டி அடித்து விட்டனர். இந்த போக்கு இன்று ஈழத்து கலை இலக்கிய பிறப்பிலே ஒரு சாபக்கேடாகவே இருந்து வருகிறது. எழுத்தாளனுக்குள்ள சத்திய தரிசனம், திண்மை, நேர்மை, வாய்மை என்னும் அரிய பண்புகள் இவர்களிடம் பஞ்சப்பட்டு போனதன் விளைவே இக்கேடுகள் நிகழ காரணம் எனலாம். எனவே இவ்வளவு தெளிவாக ஒரு வரலாற்றை எழுதுவதற்கான தெளிவை சொன்ன ஒருவர் நிச்சயமாக அவரை புகழ்ந்து எழுத வேண்டிய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. உண்மையிலே அவர் மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று பதிவை இவர் உண்மையிலே ஆக்கியிருக்கிறார். இதிலே நாங்கள் இதை பார்த்தபோது உண்மையிலேயே இந்த குறிப்பாக பூந்தான் ஜோசப் இவரை பற்றி சொல்லுகின்ற போது அதிலே தான் தெரிகிறது இவரும் சில கூத்துக்களை எழுதியிருக்கிறார். எனது 50வது பொன்விழா மலரில் அகஸ்தியர் சிறு கதையுருவத்திலே எனது கலையுலகை பற்றி எழுதிய சம்பவங்களை பார்த்தபோது என்னை பற்றியும் எனது கலையுலக வாழ்க்கையும் பற்றியும் எப்படியெல்லாம் நுணுக்கமாக இவர் தெரிந்து வைத்துள்ளார் என்பதை நினைத்து வியந்து பெருமிதம் கொண்டேன்.
அப்ப அவருடைய ஏற்கனவே அந்த மலரில் இவர் எழுதினதை வச்சு கொண்டுதான் இவர் எழுதணும் என்று இவரும் விரும்பி அதை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். திரு அகஸ்தியர் ஆரம்பத்தில் கவிதைகள் எழுதியே எழுத்துலகில் பிரவேசித்தவர். கவிதை எழுதுவோர் ஏதோ ஒரு கலையில் பெரும்பாலும் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது நிச்சயம். அகஸ்தியருடைய அகஸ்தியர் கர்நாடக சங்கீத பயிற்சி உடையவர். மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொண்டவர். மிருதங்க வித்துவான் மானிப்பாய் செல்லையா அவர்களிடம் இவர் மிருதங்கம் பயின்ற போதே இவரை நான் அறிவேன். அகஸ்தியருடைய கவித்துவத்தை அண்மையில் அவர் மேடையேற்றி ஆஞ்சலோ நரசனாக நடித்த விஜயமனோரன் நாடகத்தில் அவரே இயற்றிய சில பாட்டுக்களிலிருந்து காண முடிகிறது. அந்த பாடல்களில் இப்படி ஒரு சந்த விருத்தம். நான் நினைக்கிறேன் விஜயமனோரன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கூத்தன் நினைக்கிறேன். ஆனால் அதுல ஒரு பாட்டை இவர் இயற்றி பாடி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அப்ப அதை இவர் எழுதுறார். மிக அருமையான சந்தங்கள். உதாரணமா அண்டமே மண்டி நடுங்கி ஒடுங்கிட ஆண்டவன் ஆட்சிதனில் இது ஒரு சந்ததமாக பாடினால் இதன் அழகு வடிவாக வரும். அண்டமே மண்டி நடுங்கி ஒடுங்கிட ஆண்டவன் ஆட்சிதனில் விண்டு காடா வீடும் தண்டியர் படையோடு தண்டனிட்டேன் எதிரே கண்டன குரலிடும் மண்டூக பிறவியாம் மாபெரும் மூடர்களே தண்டிசை ஆஞ்சலோன் கண்டி புரைகளை துண்டி மறுத்திடவோ அப்ப இது அகஸ்தியரையா எழுதின ஒரு கவிதை என்று பூந்தான் யோசேப்பு நான் காட்டுகிறார். இப்ப அழகாக இவ்வளவு சந்தத்தோடு அந்த கூத்து பாட்டுகளை எழுதுகிற புலவர்களுக்கு சமமாக மிகச்சிறப்பாக இதை அமைத்திருக்கிறார். அப்ப ஆகவே அதை கீழ் எழுதுகிறார். இப்படியாக பல்வகை ஆற்றல் உள்ள புகழ்மிகு எழுத்தாளரை அகஸ்தியர் எனது கலையுலக வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதற்கு முழு தகுதியுடையவர் என்பதால் என்னை அவர் அணுகி இது பற்றி கூறிய போது இதற்கு மகிழ்ச்சியோடு அனுமதி வழங்கி மகிழ்வடைந்தேன். அப்ப ஆகவே அந்த கீழ் எழுதுகிறார். எனது கலை ஆர்வம், கலையுலக சேவை, கலையுலக அனுபவங்கள், தனித்துவம் ஆகியவற்றை நுணுக்கமாக விவரித்து முறையாகவும் அழகாகவும் அவர் எழுதி இந்நூலை ஆக்கியுள்ளார். கலையுலகின் சார்பாக எழுத்தாளர் அகஸ்தியருக்கு என் பாராட்டும் அன்பு கலந்த நன்றியும் என்று அப்ப அந்த எழுத்தாளன் அவர் எழுதியிருக்கிற விஷயம். அதே போல நவரச நாட்டுக்கூத்து கலாமன்றம் சொல்லுகிறது, திரு அகஸ்தியர் இந்நூலை மிக இலகுவான நடையில் பலரும் விரும்பி ரசித்து படிக்கும் வகையில் அழகு தமிழில் சுவை சொட்டு எழுதியுள்ளார். எழுத்தாளர் அகஸ்தியர் அவர்களுக்கும் கலைஞர் பூந்தான் யோசிப்பு அவர்களுக்கும் நன்றி என்றவர்கள் சொல்லுகிறார்கள். இதை விட முக்கியமாக பேராசிரியர் வித்யானந்தன் சொல்றார், நூலினுடைய அமைப்பு வாசிப்போரை கவரவல்லதாக அமைந்துள்ளது. பூந்தான் கூத்தில் மீண்டும் பூந்தான், ஓரிரவு கதாநாயகன் என்பன போன்ற கவரத்தக்க சிறு சிறு தலைப்புகளின் கீழே வரலாறு கூறப்படுகிறது. நாட்டுக்கூத்து கலாநிதியின் நாடக வாழ்வில் ஏற்பட்ட சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் சுவைபட கூறப்படுகின்றன. நூலாசிரியர் பூந்தானை புகழ வேண்டும் என்ற நோக்கிலே இந்நூலை எழுதவில்லை. ஒரு நாடக கலைஞனின் கலை வாழ்வு வரலாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்குடனே நூலை எழுதியுள்ளார் என்பதற்கு நூலே சான்று. நாடக கலைஞர்களுக்கும் நாடக அபிமானிகளுக்கும் இந்நூல் பயனளிக்கும். இந்நூலாசிரியரை பாராட்டுவதுடன் இந்நூலின் கதாநாயகன் நாட்டுக்கூத்து கலாநிதி பூந்தான் யோசேப்பு இன்னும் தொடர்ந்து தன் கலைத்தொண்டினை ஆற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அருள்வாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று பேராசிரியர் கலாநிதி சுனா வித்யானந்தன் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறார். அதே போல சொக்கன் அவர்கள் சொல்றார், இன்னும் நூலினூடாக உன்னதமான கலைஞன் ஒருவனின் உணர்வுகளையும் கலைத்தாகத்தையும் கனவுகளையும் துன்ப இன்பங்களையும் அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. நாட்டுக்கூத்து கலாநிதி என்ற தனி மனிதன் ஒருவரின் சாதனைதானா இவை என்ற மலைப்பு ஏற்படும் அளவுக்கு இடையராது பல சாதனைகளை அவர் புரிந்துள்ளமைக்கு நிரந்தரமான சான்றாக இந்நூல் விளங்குகிறது. ஆகவே இவர்கள் எல்லோரும் தந்திருக்கிற இந்த மதிப்புரைகளே இந்த நூலுக்கு ஒரு சான்று. ஒரு வகையிலே நாங்கள் பார்த்த அகஸ்தியரையா அவர்கள் உண்மையிலேயே இந்த வாழ்க்கை வரலாற்றை ஏன் எழுதியிருக்கிறார், ஒரு விபத்தாக இதுக்கு வந்தார் ஒன்றா இல்லை, அவருடைய பாலப்பருவத்திலே அவருக்கு இருந்த கலை வாழ்வினுடைய ஆர்வத்தில் ஒரு கலைஞனை ஆவணப்படுத்தி ஒரு வரலாற்றுக்கு மிக முக்கியமான பணியை ஆற்றியிருக்கிறார் என்ற வகையிலே இந்த
நாட்டுக்கூத்து கலாநிதி பூந்தாஞ்சோசேப்பு அவர்களுடைய கலையுலக வாழ்க்கை வரலாறு என்ற நூல் ஒரு மிக முக்கியமான நூலாக இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.